அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 76வது குடியரசு தின விழா கொண்டாட வந்திருக்கிற நாம் யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்முடைய தேசத்தை, நமது தேசத்து ஜனங்களை நாம் ஆசீர்வதிப்போம். நம்முடைய தேசத்திலே திருச்சபையை தேவன் ஸ்தாபித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபை எதற்காக தேவன் நம்முடைய தேசத்திலே ஸ்தாபித்திருக்கிறார் என்றால், நீங்கள் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். ஆமா, நாம் எல்லோரும் நாம் தேசத்துக்கு ஒளியாயிருக்க வேண்டும். நம்முடைய தேசத்துக்கு நாம் உப்பாய் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் உலகத்துக்கே ஒளின்னு சொல்லி இருக்கிறாரு, நீங்க பூமிக்கே உப்புன்னு சொல்லி இருக்கிறார். இந்த குடியரசு தினம்னா என்னன்னா, அதாவது அதுக்கு முன்னெல்லாம் மன்னர்கள் சர்வாதிகாரிகள் மாதிரி அவர்கள் ஆட்சி செய்திருந்த நம்முடைய தேசத்துல பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் எழுப்பி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய விருப்பத்தின்படி அவர்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர்களை மன்னர்களாக வைக்க வேண்டும் என்பது நம்முடைய அரசாங்கத்தின் சட்டமாக ஏற்றப்பட்டு அது குடியரசு தினமாக இந்த குடியரசு தினத்தை நாம் கொண்டாடி வருகிறோம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் எல்லோரும் மன்னர்கள், நாம் எல்லோரும் ராஜாக்கள். அதனால தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ராஜாக்கள், ராஜாத்திகள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ராஜாக்கள், ராஜாத்திகள். எடுப்போம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தல் 1:6. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் நான் வாசிக்கிறேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. இந்த குடியரசு தின நாளிலே இயேசு சொல்லுகிற காரியங்களை பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை பாருங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற கழுவி. தேசத்துல பாவங்களற கழுவினா எப்படி இருக்க? தேசம் சொர்க்கமாய் இருக்கும். நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாய் இருக்கும், ஐஸ்வர்யமாய் இருக்கும், பரிசுத்தமாய் இருக்கும், நீதியாய் இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். அப்போ இந்திய தேசத்து மீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு வைத்திருக்கிறார். அதனால்தான் நம்முடைய 12 சீசர்களில் ஒரு சீசரை சென்னை பட்டணத்துக்கு அனுப்பினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. தோமா என்கிற இந்த ஒரு சீசன் நம்முடைய இந்திய தேசத்துக்கு கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் முன்பாக, இன்னைக்கு 2025 குடியரசு தின விழா ஜனவரி 16 நம்முடைய இந்திய தேசத்துல கொண்டாடுகிறோம். இந்திய தேசத்தின் மீது தேவன் அன்பு வைத்தார். இங்க போடப்பட்டது வெளிப்படுத்தல் 1ல நம்மிடத்தில் அன்பு வைத்து, நம்முடைய தேசத்தின் மீது அன்பு வைத்து அவருடைய 12 சீடர்கள், முக்கியமான சீடர் 12 சீடர்கள் ஒரு சீடரை நம்முடைய இந்திய தேசத்துக்கு இயேசு அனுப்பி வைத்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? அதுல போடுறது நம்மிடத்தில் அன்பு வைத்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவணும். நம்முடைய இந்திய தேசத்தின் பாவங்களற. ஏன் இன்னைக்கு தேசத்துல பிரச்சனை? ஏன் தேசத்துல வறுமை? ஏன் தேசத்துல பலவிதமான சத்துடைய போராட்டங்கள்? பாவங்கள். அந்த பாவங்களற கழுவ நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, தம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய இந்திய தேசத்தின் ஜனங்களை, நம்ம தமிழ்நாட்டின் ஜனங்களை, தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்ற வேண்டுமா? அல்லேலூயா. அப்போ நாம் எல்லோரும் மன்னர்கள். குடியரசு அதனுடைய அர்த்தம் என்னன்னா, குடிமக்களால் அவர்கள் விருப்பப்படி
ஆமா, அவர்கள் என்ன விரும்புறாலும் அதுதான் அங்க ராஜாவா இருப்பார். அப்போ எல்லோரும் மன்னர்கள், எல்லோரும் ராஜாக்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த திட்டத்தின்படிதான் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றி இருக்கிறார்கள். ஒரு சில தேசத்திலெல்லாம் மன்னராட்சி, ஆமா, சர்வாதிகாரியா இருப்பாரு, அவர் சொல்றதுதான் சட்டம் இருக்கும். அப்படி இல்லை பாருங்க, நம்முடைய தேசம் தேவனால் முன்குறிக்கப்பட்ட தேசம், தேவன் தெரிந்து கொண்ட தேசம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு தோமாவை 12 சீசனை இந்த தேசத்துக்கு அனுப்பியிருக்கிறார். நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் மீது அன்பு வைத்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாலும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்மளாம் ராஜாக்கள், ஆசாரியர்கள். என்ன ராஜா? ஆமா, பிசாசு ராஜா இருக்காது, அவன் தான் பாவி, பாவம். பிசாசு ராஜா இருந்தா ஒரே பிசாசு போராடும். தேவடைய ராஜா இயேசு ராஜா. இரண்டாவது ஆசாரியன். ராஜான்னா ஆளுகை செலுத்தணும், நீதியை ஆளுகை செலுத்தணும், நீதி நியாயம் பரிசுத்தம், நீதி நியாயமா ஆளுகை செலுத்தணும். இரண்டாவது ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யணும், பலி செலுத்தணும். இந்த ரெண்டு காரியம் தான் தேசத்துல பிசாசின் கிரியே இருக்காது. தேசம் சுபிட்சமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், ஐஸ்வர்யமா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று இலவசமா இருக்கிற கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக அந்த கிறிஸ்து நம்முடைய தேசத்துக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரித்து ராஜாவும் ஆசாரியமாக்கிறது. அவ்வளவுதான். விசுவாசம் எல்லாம் ஓடிது, பாவம் எல்லாம் ஓடிது, சாப்பெல்லாம் ஓடிது, அசுத்தாவி எல்லாம் ஓடிது. தேசம் ஏதேனை போல சொர்க்கத்தை போல இருக்க வேண்டும். அதான் நம்முடைய சித்தம். அப்போ இந்திய தேசத்துல 140 கோடிக்கு அதிகமான ஜனங்க இருக்காங்க. அப்ப எல்லாரும் ராஜாக்கள், எல்லாரும் ஆசாரிகள். எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டால் அவர் ராஜாக்கள், ஆசாரியர்கள். அப்போ நம்ம இந்திய தேசத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு மனுஷன் இயேசு ஏற்றுக்கிட்டா போதும், அந்த மனுஷன் 140 கோடி ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணலாம். எப்படி ஜெபம் பண்ணுவேன்? பாவ நிவர்த்தி ஜெபம். இயேசு எப்படி ஜெபம் பண்ணாரு? ஜெபம் பண்ண வேண்டிய பரமண்டலுக்கு பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். என் பேர் சொல்லி பிதாவாகிதான் இருக்கு, நாங்களும் எனக்கு கடப்பட்ட எவனுக்கும் உம்முடைய நாமம், உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம். எங்களை எந்த சோதனைக்கும் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும், அண்டன்றுள்ள அப்பத்தை தாரோம். அப்போ தேசத்துல எந்த சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்வாரு. அதனால அன்பாளர்களே, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய தேசத்துக்கு ஒளியாய் இருக்கிறார்கள், உப்பாய் இருக்கிறார்கள், ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேசத்துக்காக கருத்தாய் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். 140 கோடி ஜனங்கள் ஆதாம் வழியா பாவம் செய்து தேவ மகிமையற்று பிறந்திருக்கிறாங்க. பாவம் செய்து தேவ மகிமையற்று இருந்தாங்க. பிசாசு ராஜ்யம் இருக்கும் அந்த தேசத்துல, அந்த கிராமத்துல, அந்த பட்டணத்துல. அப்போ பாவம் செய்யணும், பாவ நிமித்தி இயேசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அவன் தன் ஜீவ சர்வ ஜீவ ரத்தம், அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழுவலுக்கு அதான் உம்முடி சேர்த்தான். அவன் சகல பாவத்தையும் சுத்திக்கிட்டு பசுத்தம் ஆயிடுவான். அப்போ நம்முடைய தேசம் ஜீவனுள்ள தேவனுடைய ஜனங்கள் நிரம்பிய தேசமா இருக்கணும். ஆதாம் ஏவாள் வழியா பாவம் செய்து தேவ மகிமைட்டு இருக்குது. ஆனால் எங்க பார்த்தாலும் பஞ்சம், எங்க பார்த்தாலும் பட்டினி, எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள். அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பு, தேசத்துக்கே ராஜாக்களா இருக்கிறீர்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 22:29. எரேமியா 22:29 இங்க ஒரு வசனம் சொல்றாரு. எரேமியா 22:29 தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தை கேள். அல்லேலூயா. தேசமே தேசமே தேசமே, இந்திய தேசமே இந்திய தேசமே இந்திய தேசமே கர்த்தருடைய வார்த்தையை
கேள். எங்க எரேமியா 22:29 கர்த்தருடைய வார்த்தையை கேளு. ஆமா, கர்த்தருடைய வார்த்தை கேட்க விரும்பலன்னா ரெடியா இருக்கிறான். யாரு? மேப்படியா பிசாசுடைய வார்த்தையை கேட்பாய். ஆமா, ஏதேன் என்கிற ஒரு தேசம், இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனாய், வானத்தை போய் சமுத்திரம் உண்டாக்கின தேவனாய் கர்த்தர் ராஜாதி ராஜா. அவர்தான் எல்லா தேசங்களுக்கும் ராஜாதி ராஜா. அவர் வார்த்தையை கேட்டா அந்த தேசம் சுபிச்சமா இருக்கும். ஏதேன் என்கிற தேசத்துல 2 மனுஷன் உண்டாக்கினாரு. ஆதி மனிதன், முழு உலக மனு குலத்துக்கும் ஆதி தாய், ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி எப்படி உண்டாக்குறாரு? தம்முடைய சாயலின் படி, தம்முடைய ரூபத்தின் படி உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்தை கண்ணில் வச்சிருந்தார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படிதான் உண்டாக்குனாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க. எல்லா விருட்சத்துக்கு கழிவு தேவனுடைய வார்த்தையிலே அந்த ஏதே தோட்டம் பிடிச்சு குட்டி சொர்க்கமாச்சான். குட்டி சொர்க்கம். ஏண்டா பரலோகத்துக்கு ஒப்பனையாதான் ஏதே தோட்டத்தை உண்டாக்குனாரு. அங்க மக்கள் தொகை எவ்வளோ? 2 பேரு, ஆதாம் ஏவாள். தேவடைய சாயலின் படி, தேவடைய ரூபத்தின்படி உண்டாக்கி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்தை கனியை புசி ஜீவ விருட்ச கண்ணீர். அங்க தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்குது. அந்த கனியை தொடாத, பறிக்காத, புசிக்காத அப்படின்னு சொல்லி நம்ம தாய் இந்திய தேசத்துல 140 கோடி ஜனங்களுக்கு, உலகம் முழு 816 கோடி ஜனங்களுக்கு ஆதி தாய், மூலத்தாய். யாரோ நினைக்காத, அவங்க மூலமா தான் புடிசாய் உலகம் முள்ள ஜனங்க வந்துருக்காங்க. இந்திய தேசத்துல, தமிழ்நாட்டில் வந்துக்கிறாங்க. ஆதாம் ஏவாளுக்குள்ள பிறந்து வந்திருக்கிறோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற வரைக்கும் அந்த ஏதேன் என்கிற அந்த தேசம் குட்டி சொர்க்கமாயிருந்துச்சு. அங்க பஞ்சம் இல்லை, அங்க பசி இல்லை, அங்க பட்டினி இல்லை, அங்க கோர்ட்டு கேஸ் இல்லை, அங்க ஹாஸ்பிட்டல் இல்லை, அங்க ஜெயில் இல்லை, அங்க வட்டி கடை இல்லை, கல்லறை தோட்டமே இல்லை. அல்லேலூயா. ஆமா, அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையிலே நிலைத்திருந்தானோ ஆதாம் ஏவாளும், இன்னைக்கு இந்திய தேசம் குட்டி சொர்க்கமா இருந்திருக்கோம். ஆனா ஏவாள் என்ன பண்ணா? எத்தனை நாள் இருந்தாலும் தெரியல, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற வரைக்கும் அந்த ஏதேன் தோட்டம் சொர்க்கமாவே இருந்துச்சான். ஒரு குறையும் இல்லை, ஒரு பசி பட்டினி தாகம் நிர்வாணம் தரித்திரம் எதுவுமே இல்லை, குட்டி சொர்க்கமாச்சு. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு சுயாதீனம் கொடுத்திருந்தார். சுயாதீனம் என்னன்னா உரிமை. நீ தொடலாம், பறிக்கலாம், புசிக்கலாம். புசிக்காமல் தேவனுடைய வார்த்தையின் படி புசிக்காமல் இருக்கலாம். ஏன்னா அப்படிதான் உண்டாக்கணும். ரோபோட்டு மாதிரி உண்டாக்கல ஆதாம் ஏவாளை. அப்படித்தான் எப்படி இயந்திர மாதிரி இருந்திருப்பான் மனுஷன், நல்லா இருந்திருக்காரு. அவனுக்கு சுயாதீனம் கொடுக்கிறாரு. அப்ப அந்த சுயாதீனத்தினாலே அந்த ஏவாள் என்ன பண்ணா? தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு ஒரு நாள் பிசாசு வார்த்தை கேட்க ஆரம்பிச்சா. பிசாசு என்ன பண்ணா? தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை கனி புசி, அது புசிக்கும் போது தேவனை போல மாறி சொல்லி அந்த கனியை புசிக்க வச்சுட்டான். அந்த கனியை புசிக்க நான் என்னாவ சாகவே உனக்கு பூமி சபிக்கப்பட்டு முள்ளு கொழுக்கும் முளைப்பிக்கும். சரி, என்ன பண்ணா? அந்த ஏவாளே பிசாசை பழகிட்டு பிசாசு வார்த்தை கேட்டு அந்த கனியை புசிட்டுட்டா. அப்புறம் ஆதாமுக்கும் கொடுத்தா, அவனும் புசிட்டான். அன்னைக்கு வந்ததுதான் தேசத்துல, அன்னைக்கு வந்துதான் சாபம், அன்னைக்கு வந்துதான் மரணம், அன்னைக்கு வந்துதான் வியாதி, அன்னைக்கு வந்துதான் எல்லா கேடுபாடுகளும். அப்போ நம்ம தேசத்துல ஆதி தாய், ஆதி மனுஷன் என்ன பண்ணிக்கிறான்? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பிசாசு வார்த்தை கேட்டு இருக்கிறாங்க. அதனால அன்பாவில இப்ப என்ன சொல்றாரு? மீண்டுமாய் நம்முடைய தேசம் ஏதேனை போல மாறணும்னா இங்க வருது எரேமியா 22:29 தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. இயேசு கிறிஸ்துக்குள் என்ற வாக்குத்தத்தம், தேவ நீதிக்கு ஊழியத்தில் பரலோக ராஜ்யம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நமக்குள்ளே வாசம் பண்ணி. கர்த்தருடைய வார்த்தையான இயேசுதான், வேற யாரும் இல்லை. அந்த இயேசு ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா. அவர் ராஜ்யம் பண்ணார்னாக்கா தேசம் சுபிச்சமா இருக்கும். எல்லா சத்துரு சிதடிக்க, பஞ்சம், பசினி, கலவரம், வேலை வாய்ப்பு இல்லாத திண்டாட்டம் எதுவுமே இருக்காது. இயேசு ராஜா வேலை செஞ்சு அசுத்தாவி ஓடும், பசுத்தாவி இறக்கும், போலும் தேனும் நலம் விசாலமான தேசமா இருக்கும். நம்முடைய தேசம் சுபிச்சமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தையை கேள். அது ரொம்ப, அது வந்து கம்பசூத்திரம் இல்லை, சுலபம். பிசாசு வார்த்தை கேட்கதான் கஷ்டம். என் பேரு பிசாசு, நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம். பிசாசு நன்மை தீமை கனி, அதுல கண்ணிச்சமா ஜீவன் தீர்ப்பாங்க. தேவன் தனக்கு நாடு சுடுகாடா போயிடும். சாபம், பாவம், மரணம், தரித்திரம், ஆபத்து, விபத்து, நாசம் மோசமா போயிடும். இப்ப சொல்றாரு தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தை கேள். அந்த வார்த்தை ஜீவ வார்த்தை.
அவர் உங்களுக்கு என்ன அதின்படி தண்ணி திராட்சமா போயிடும். ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்துட்டா. அதான் கர்த்தருடைய வார்த்தை. ஜீவ வார்த்தையோட நன்மத்தேம வார்த்தையை தேவத உலகம் உன்னிட்டு போய் சபிக்கப்படும், முள்ள குறுக்கும் முளைப்பிக்கும், சாகவே சாவாய். அதனால நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். 140 கோடி ஜனங்க அந்த ஆதாம் வியாபாரம் வழியா பிறந்த என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் பாவம் செய்ய பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இப்போ பாவம் செஞ்சுட்டேன்ட்டு உன் வாய்நாளெல்லாம் பிரிக்க வேண்டியதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல, எல்லோரும் இயேசுவின் இடத்தில் வாருங்கள். இயேசு தன் ஜீவ வார்த்தை ஜீவ எல்லாம் குத்துறாரு. அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா நீ ராஜாக்களும் ஆசை பாவங்களான கழுவி உன்னையே ராஜாவாக்கி உன்னையே ஆசானாக்கி உன்னையே உலகத்துக்கு ஒளியா வைப்பார். அதனால நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போம், தேசத்து ராஜாக்களுக்காக ஜெபிப்போம், அதிகாரிகளுக்காக ஜெபிப்போம். எல்லா அதிகாரிகள் ராஜாக்க எல்லாம் ஆதாம் வழியா பிறந்து வந்துக்கிறாங்க. என் தாயினை பாவத்தில் நான் துர்குணத்தில் எப்படி இருக்கா? ராஜாக்கள் ஆதாம் வழியா பிறந்தா பாவம் செய்து தேவ மகிமைன்றா விசுவாச ராஜ்யமா தான் இருக்கும். அவங்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. ராஜாக்கள் அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ண என்ன ஜெபம் பண்ணும்? இயேசு ஜீவன் பரிவுத்து தேவன் தனக்கு ஆதாம் அவ்வளவுதான். அசுத்தாய் பசுத்தாய் வந்துடும். அவங்க மூலமா தேசத்துல சூழ்ச்சி உண்டாகும். ஆனா இயேசு ஏற்றுக்கொண்ட நீ சாதாரண ஆள் கிடையாது. தேசத்துக்கே ஒளி. நீ தான் மெய்யான ராஜா, ராஜாதி ராஜா, ஆசாரியன், ஒரு ராஜா, ஒரு இயேசு ராஜா. தேசத்துக்காக ஜீவ சர்ற ஜீவரத்னம் தேவன் தனக்கு ஒரு அசுத்தத்தை பசுத்தாய் இறக்கி மாபெரும் சுவிசேஷத்தை உன்னால கொடுக்க முடியும். அதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அடுத்து ஒரு வசனத்தோட வாசிப்போம். யோவேல் 2:21. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தருடைய வார்த்தை கேட்க விருப்பம் இல்லைன்னா நீ என்ன பண்ற? நியூட்ரலா இருக்குது இல்ல, பிசாஸ் வார்த்தை கேட்கிற. தேசம் நல்லா இருக்காது, இன்னும் நிலைமை மோசமா போயிடும். பிசாஸ் வார்த்தை கேட்க பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தே சொல்லி இருக்கிறாரு. அதனால ஜீவன் ஜீவ விருட்சத்துக்கு இல்லவா, நன்மை தீமையில போவாத. அதான் பிசாஸ் ஏவாள் கிட்ட சொன்னான், நன்மை தீமை நன்மார்க்கு துன்மார். பிசாஸ் வார்த்தை உணர்ந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், தேசம் சபிக்கப்பட்டிருக்கோம். யுத்தம் ஓடாது, சாபம் ஓடாது, மரணம் ஓடாது, தரித்திரம் அவமானம் வெக்கம் நெந்த கிராமங்கள்ல பட்டணங்கள்ல தேசங்கள்ல எல்லாரும் ஆதாம் ஏவாள் வழியா வந்து பிசாசு வார்த்தை கேட்கிறபடினாலே அங்க என்ன இருக்குது? பிசாசின் ராஜ்யம் இருக்கிறது. இப்போ எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அந்த வார்த்தை தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறது. அவரே ஜீவ வார்த்தையா இருக்கிறார். இப்போ யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே படிங்க. ஆமா, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூரு. ஆமா, பயம் எப்ப போவோம்? கர்த்தருடைய வார்த்தை கேட்டா பயம் பஞ்சா பறந்து போயிடும். கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவராக இயேசு. இயேசு எங்கேயோ அங்கே பயம் போயிடும். அல்லேலூயா. இயேசு பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால தேசமே பயப்படாதே. ஏன் தேசம் பயப்படுது? இந்த 2025 எப்படி இருக்குமோ, எங்க பஞ்சம் வருமோ? ஆதாம் பிசாசு வார்த்தையை கேட்டாக்கா பேரு பிசாசு, பயமா தான் இருக்கும். எதிர்காலம் எப்படி இருக்குமோ? திருடுவானோ, கொல்லுவானோ, அழிப்பானோ? நாடாவிகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கும். அது பரிபூர்ணப்படும் வந்தால் பயப்பட. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம், சாபம், பாவம், மரணம், தரித்திரம் எல்லாத்தையும் புறம்பே தள்ளி ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், நம்ம தேசம் செழிப்படையும், ஆசீர்வாதம் அடையும். ஏதேனை போல இருக்கும். சகல குறைவில்லாத தேசம், சாபில்லாத தேசம். கர்த்தருடைய வார்த்தை கேட்க 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 சாபம் நீங்கும், பாவம் நீங்கும், தரித்திரம் நீங்கும், அவமானம் நீங்கும், வெக்க நீங்கும், ஜனங்க ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூரு. அப்போ நம்முடைய தேசம் பயப்படாதுக்குன்னா என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஏவாள் பிசாசு வார்த்தை கேட்டது என்ன பண்ணா? பயந்தால் ஓடி ஒளிதான். ஆதாமும் ஓடி ஒளிகிறான். பிசாசு வார்த்தை கேட்டா எல்லாருக்கும் பயம் இருக்கும். கொள்ளை நோய் வருமா, ஆபத்து வருமா, பஞ்சம் வருமா? ஏன்னா திருடனாகி பிசாசு திருடன் பார்த்து பயந்து, திருடன் திருடுறது கொலை தைக்குதுமாவே இருக்குது. தேசம் எல்லாம் பயந்துக்கிறாங்க பாருங்க. மரணம் வருமா, வியாதி வருமா, கடன் தொல்லை வருமா, ஆபத்து வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா பிசாசு வார்த்தை கேட்கறதுனால.
அப்போ தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தையை கேள், நீ பயப்பட மாட்டே, ஆசீர்வாதமா இருப்ப. தேவதூர் பசுத்தாவியாரோட வருவாங்க, நம்முடைய தேசம் ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. ஆமா, ஏதேன் தோட்டத்துல பெரிய காரியங்கள் செய்தார். ஜீவ சுவாசத்து ஜீவாத்மா ஜீவத்தை கல்ல வச்சு பெரிய காரியம். சொர்க்கத்து இணையாதான் இந்த தோட்ட தேசத்தை வச்சாராம். சொர்க்கத்துல பசி பட்டினி நிர்வாணம் தரித்திரம் அவமானம் வெக்கம் கோர்ட் கேஸ் கலர் தோட்டம் ஜெயிலு ஹாஸ்பிட்டலு கடன் தொல்லை எதுவுமே இல்லை. அதுக்கு ஒப்பாதான் இந்த பூமியை உண்டாக்குனாரு. கர்த்தருடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தை கேட்டு எல்லாம் வந்துச்சு, சாப பாவம் வந்தது. இப்போ நம்முடைய தேசம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அது பெரிய கம்பசூத்திரமா? பிசாசு வார்த்தை கேட்க பெரிய பிசாசு வார்த்தை தேசம் கடினமா இருக்கும், சாபமா இருக்கும், பாவமா இருக்கும், மரணம் தரித்திரம் அவமானம் வெக்கமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை கேட்டா அப்படியே ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து ஒரு வருஷத்தோடு வாசித்து முடிப்போம். தேசமே பயப்படாதே, என்ன பண்ணனா கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சம் கிருபை சக்தி தான் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பிசாசு பாவ சாபம் எல்லாம் கேடு பழகுது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 12:7. யாராவது எடுத்து சத்தமா வாசிங்க. ஆமா, ஆதியாகமம் 12:7. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமா, நம்முடைய தேசத்துல பலிபீடம், பலிபீடம் அதுதான் திருச்சபை. திருச்சபைனா பலிபீடம். அந்த பலிபீடத்தில் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். ஆபிரகாம் சகல காட்டில் ஆசீர்வாதமா இருந்தான். ஆபிரகாம் சீமானாய் இருந்தான். ஆபிரகாம் ஆதாம் ஏவாள் வழியா பிறந்து வந்தவன். அவன் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறான். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு பலிபீடத்தை கட்டினான். பலிபீடம் இயேசு பலி, ஜீவ பலிபீடம். ஜீவ வார்த்தை கேட்டான், அவன் மகிழ்ந்து களி கொண்டான், ஆசீர்வாதமா இருந்தான். அதே ஆபிரகாமை போல நாமும் பலிபீடம், ஆண்டவராக இயேசுவை தேவன் தனக்கு உலகத்தை, அதான் கர்த்தருடைய வார்த்தை கேட்பது. பலிபீடத்துல சாப பாவம் மன எல்லாம் முறிக்கப்படும். ஆபிரகாம் சபிக்கப்பட்டவனா இருந்தான், ஏதோ தேவர்களை வணங்கி நின்றான். இயேசு ஏற்றுக்கொண்டான், மெய்த யெகோவா தேவன் என்று பலிபீடத்தை கட்டினான். அவன் கதையை வாசித்து பாருங்க, சகல காத்துல ஆசீர்வாதம். 100வது வயசு 90வது வயசு ஸ்ரீகள் வழிபாட்டு நின்று போட புள்ள பறக்குது. சகல காத்துல ஆசீர்வாதம். சீமானா ஆடுகளும் மாடு ஒட்டு சீமானா இருந்தான் சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஆபிரகாமை போல நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா பலிபீடம். நானோ கர்த்தராகிய இயேசு சிலுவை குறித்து இல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை போராட்ட மாட்டேன். சிலுவையில ஜீவ சர்வ ஜீவ இயேசு சாப்பிட வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. ஆபிரகாம் சீமானாய் இருந்தான். அவன் சந்தை ராஜாக்கள் தோன்றுவார்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஆபிரகாம் ராஜாக்கள் வந்தார்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதனால ஆபிரகாமை போல நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பலிபீடத்தை கட்டினான். என்ன சொல்றாரு? கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இந்த சந்ததிக்கு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அடுத்து ஆபிரகாம் ஆதியாகமம் 15:7 இங்க ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் போதும். அப்போ ஆபிரகாமுக்கு தேசத்தை கொடுத்தார். அவன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அந்த பலிபீடம் இருக்கிற இடத்துல விசுவாசிக்கிற எல்லாம் ஐந்து போயிடும். அதனாலதான் நம்முடைய தேசத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோமாவை அனுப்பி எங்கும் சபைகளை ஸ்தாபித்து இருக்கிறார். நீங்க உலகத்துக்கே ஒளி. ஒரு இயேசு ஏற்றுக்கொண்டவன் சும்மா இருக்க மாட்டான். கர்த்தருடைய வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பாவ நிவர்த்தி பண்ணி அசுத்தாய் துரத்தி பசுத்தாய் வரைக்கும் தேசத்துக்கே ஆசீர்வாதமா இருப்பான். அதனால நம்முடைய தேசத்துல சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பண்ண இதுவரைக்கும் அரசியல் தலைவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண அவங்களுக்காக கருத்து கர்த்தரை சோதனை பண்ணும், ஜோரா தட்டுவோம். நம்முடைய தேசத்துல சுவிசேஷத்தை, அதாவது இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவித்ததால்தான் நாகரிகம் பெருகி இருக்கிறது.
எத்தனையோ ஹாஸ்பிட்டலு, எத்தனையோ மருத்துவ காலேஜ், எத்தனையோ ஸ்கூலு, எத்தனையோ விடுதிகள், எத்தனையோ அனாதை விடுதிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, மிஷனரிக்கு வந்து சுவிசேஷத்தை நாகரிகத்தை கத்து கொடுத்தாங்க. ஆனா எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால விஞ்ஞானம் பெருகி இருக்கிறது, நாகரிகம் பெருகி இருக்கிறது, மருத்துவம் பெருகி இருக்கிறது, எத்தனையோ நற்காரியங்கள் நம்முடைய தேசத்தில் நடந்திருக்கிறது சுவிசேஷத்தை அறிவித்ததுனால. அப்போ இயேசுவை தேவன் தனக்கு உலக தேசம் ஆசீர்வதிக்கப்படுதா இல்லையா? ஞானம், விவேகம், அபிஷேகம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாம் உண்டாவது பார்க்கிறோம். அதனால் அன்பாவுள்ளே, கர்த்தரை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நீங்கள் ராஜாக்கள் ஆசாரிகளுமாய் இருப்பீர்கள். அடுத்து உபாகமம் 8 நம்ம அந்த கர்த்தருடைய தேசம் எப்படி இருக்குதான் பாருங்க. உபாகமம் 8:6 இதோடு கூட நம்ம முடிப்போம். நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க நாம் தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய தேசம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேசமாக இருக்க வேண்டும். பிசாசின் வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பிசாசின் வார்த்தை கேட்க 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 பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்று கூறான். ஆமா, எங்க பார்த்தாலும் திருடர்கள். திருட என்ன பண்ணுவான்? திருடிடுவான். சமாதானம், சந்தோஷம், சுகம் திருடிட்டா தேசம் நல்லா இருக்குமா? எங்க பார்த்தாலும் பசி, எங்க பார்த்தாலும் பஞ்சு, எங்க பார்த்தாலும் யுத்தம். அப்புறம் திருடுவானோ, அப்புறம் கொல்வானோ, அப்புறம் அழிப்பானா. எது? பிசாசு வார்த்தை கேட்டா. அந்த மாதிரி கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டா தேவதூதர்கள் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை, கனம், புகழ், வெற்றி, ஜெயமா இருக்கும். உபாகமம் 8:6 உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல பாருங்க. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து. கர்த்தருடைய வழியில நடக்க விருப்பம் இல்லைன்னா நீ நியூட்ரலா இருக்க மாட்ட, பிசாசின் வழியில போவ. அதான் ஏவாள் போனா. பிசாசு வழியில போய் நன்மை தேமை கனிய புஷித்து சாகவே சேர்த்தா, புருஷனும் கொடுத்தா. அந்த புருஷனும் ஆதாம் ஏவாளும் ஆதாமியா உலங்குள்ளா என் தாயினை பாவத்திற்கு துர்கத்தில் பிசாசு வழியில போவாத, கர்த்தருடைய வழியிலே வா. இங்க சொல்றாரு பாரு. ஆகியால் உன் தேவனாய் கர்த்தருடைய வழியில் நடந்து. 140 கோடி ஜனங்களும் ஆதாமியாவால் வழியா பிறந்துக்கிறாங்க. பிசாசு வழியில போய் என்ன பண்ணிக்குது? திருடுறது, கொள்றது, ஐகுத்தமா இருக்குது. எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசம், மோசம். திருடன் திருடவும் கொள்ளவும் வழிக்கு வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேனாரு. ஜீவ வழியில போ. ஏசு ஜீவன், நானே வழி சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன். ஜீவ வச்சிருக்க நீ விட்டுட்டாக்கா நியூட்ரல் நன்மத்தேமவை கடி. பிசாஸ் வழியில போனாக்கா ஷாகவே ஷாவை, தேச ஷாவுகாடா இருக்கும். கடைசி நாள் என்னென்னவோ வரப்போதான். அதெல்லாம் வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ண? நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ விருட்சத்துக்கு அந்த ஜீவன தேவ நீதி உயிர்த்தல் தேவன் தனக்கு கொடுத்தா ஷா பண்ணிங்க பாவனார கல்வி ராஜாக்கள் ஆசாரமாகி எல்லாரும் ராஜாக்கள் ஆசாரமாக இருப்போம். ஆகியால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழியில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். அதனால் வர விளைவு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை தேவன் தனக்கு 140 கோடி இயேசு பரிவர்த்தனை கொடுத்த பசுத்தாவிண்டா நல்ல தேசம், ஆசீர்வாதமான தேசம், ஐஸ்வர்யமான தேசம், சமாதானமான தேசம், திருறது கொன்றது ஐக்கியத்து இல்லாத தேசம், அது சோழிய தேசம், பாலும் தேனும் ஓடு நலம் விசாலமான தேசமா. ஒரு தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாய்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கப்பட மலைகளும் உள்ள தேசம். ஆகியால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோத்தரிக்க கடவாய். அல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. எச்சரிது. இப்படிப்பட்ட தேசமாக நம்முடைய தேசம் மாற வேண்டும். அல்லேலூயா. கேட்டுச்சா? காதுல சொன்னது எப்படிப்பட்ட தேசம்? திருப்பி ஒரு முறை படிக்கிற பாரு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்பட ஆறுகளும் கூட்டுகளும் ஏரிகளிலும் உள்ள தேசமா.
அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மோதர செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேடும் உள்ள தேசம். அது தாய்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறதும் ஒன்றும் முடக்க குறைவுபடாதமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கப்பட்ட மலைகள் உள்ள தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோத்தரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளையும் கை கொள்ளாமல் போகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஏதேன் தோட்டத்துல ஏவாள் என்ன பண்ணா? எச்சரிக்கையா இல்ல. அதனால் பிசாசு கற்பனை பிசாசு நிமித்தம் போய் கை கொண்டு உலகத்தையே சாபமாயிட்டா, தேசத்தையே சாபமாயிட்டா. ஒரு ஏவாளு, ஒரு இயேசு அவருடைய கற்பனை கைகள் கொண்டு இந்த மாதிரி ஆசீர்வாதம் நம்ம தேசத்துல உண்டாகும். அப்பவும் புசிக்க காய்ச்சி இல்லாமல் புசிக்கிற தேசம். மலைகள் குண்டுகள் ஆறுகள் ஏரிகளும் உயிர்ப்பிச்சுக்கோ. வறட்சி வனாந்திரம் எல்லாம் மாறும். எங்க பார்த்தாலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் இருக்கும், செழிப்பான தோட்டமா இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அது சாபத்தை பாவத்தை மரணத்தை தடுத்து அசுத்தாவில துரத்திட்டு தேவதூர்கள்லாம் பணிவிடை செய்யும் போது இப்படிப்பட்ட செழுமையான தேசமாய் நம்முடைய தேசம் மாறும். ஒண்ணு இல்ல, மலையை நோண்டி எழுப்பிடிக்கிறது இல்ல, முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். அல்லேலூயா. தொடர்ந்து பிசாசு வார்த்தையே கேட்டு பிசாசு நரகமாக்காத, தேசத்தை சாபமாக்காத, பாவமாக்காத, மரணமா தரித்திரமாக்காத. கர்த்தருடைய வார்த்தை கேள். அந்த வார்த்தை தேவனாய் ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனா, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் ஜீவ வார்த்தையா இருக்கிறாரு. ஏசு மத்திய மார்க் எங்கும் சுத்தி எங்க போனாலும் பிசாசு வார்த்தை. அசுத்தாய் வியாதி பிச்சவங்க, தரித்திரம் பிச்சவங்க, திருடர் முடவர் வேலை எல்லாம் இன்னைக்கு அதே தான். ஆதாம் வழியா பிறந்தது. ஆதாம் வழியா பிசாசு பார்த்தீங்கன்னா கிராமங்கள் பட்டண தேசம் அசுத்தாய் வியாதி வறுமை தரித்திரம் பாதாளமா இருக்குது தேசம். தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தைக்கு அது ஜீவ வார்த்தை. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாயத்தை பசுத்தாய் தேவதூர் பண்ணிவிட்டு செய்ய செழுமை கொழுமையான பூமியா இருக்கும். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டான், பலிபீடத்தை கட்டினார். ஆபிரகாம் எங்க போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதோ தேவன் தனக்கு உலகத்துக்கு அவர் சகல காலத்தில் ஆசீர்வாதமாயிருந்தான், ஷேமானாயிருந்தான். அவர் சந்தையில் ராஜாக்கள் தோன்றினார்கள். அந்த ஆபிரகாமின் கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகிறது. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். 140 கோடி ஜனங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். பிசாசு வார்த்தை கேட்டு தேவன் தனக்கு கொடுத்துருந்தானதா இன்னும் தேசத்துல பஞ்சம் பசி பட்டினி திருடும் போல அழிக்கதான காரியமாக இருக்கும். 140 கோடி ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ராஜா ஏசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம். 140 கோடி ஜனங்கள், அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாரும் ஆதாம் குல பிறந்துட்டோம். நன்மை தீமை வழி ஏவாள் வழியா பிறந்திருக்கிறோம். பிசாசு வார்த்தை கேட்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் ஆகிறோம். அதாவது தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பிசா நன்மை தீமை காரியத்துக்காக பிசாசு தர்றான், கொள்றான், அழிக்கிறான். எங்க தேசம் பஞ்சக்காடு, வேலை வாய்ப்பு இல்லை, வறுமை, தரித்திரம், எங்க பார்த்தாலும் யுத்தம், கொள்ளை நோய்கள், பலவிதமான சாபத்தில் இருக்கிற தேசத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் மாற தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தை கேள். 140 கோடி ஜனங்கள் இயேசு ஜீவன் பரிவு தேவன் காதம் வாய்நாளாக வெளிப்படுத்திருக்கிறாய். ஒவ்வொரு நாள் 24 மணி வாரத்தில் வருஷத்துக்கு 365 நாளும் கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தத்தம். அது தேவ நீதிட்டு உயிர்த்தல் பிதாகுமார் பசுதாய் ஆதாம் முழு வெளிப்படுத்துறான். நன்மத்தையுமே போய் தேவன் தனக்கு ஒழுக்க பிசாசு வார்த்தை அவன் திறறான், கொள்றான், அழிக்கிறான். எங்க பிள்ளைகள்லாம் பாதிக்கப்படுது. எங்க நிலம் போல வறட்சி வனாந்திரம், மழையில்ல, தாய்ச்சல், பிசாது பல காரியத்தை தர்ற ஆசுவாதம், ஐஸ்வர்ய, சமாதானம், சந்தோஷம், செழிமை எல்லாத்தையும் திட்டுறான். அப்புறம் கொள்றான், அப்புறம் அழிக்கிறான். எங்க தேசம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். அது ஜீவ வார்த்தை. திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிற வேறொரு நாடு அவைகளுக்கு ஜீவன். அது பரிபூர்ண ஜீவன்ல இயேசு பரலோகராஜ் மானதோட சகல அதிகாரி இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குற தாவை. அது மாத்திரம் எங்களை ராஜாக்களும் ஆசாரியமாய் மாட்டி எங்க தேசம் குடியரசு தேசம். இந்த 26 ஜனவரி 26, 2020 குடியரசு தினத்துல எங்களை எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியமாய் மாற்றிருக்கிறீர், குடியரசாய் மாற்றிருக்கிறீர். நாங்கள் எல்லாரும் ராஜாக்கள், ஆசாரியர், இயேசு ராஜாக்கள், ஆசாரியர்கள், கிறிஸ்துவை தேவன் தனக்கு கொடுக்க அசுத்தாய் பசுத்தாய் வரைக்கும் எங்க தேசம் செழுமையும் கொள்மையும் தேசமாக இருக்க எங்க தேசத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். எல்லா அரசியல் தலைவர் ஒப்பு கொடுக்கணும். சாபங்கள், பாவங்கள், மன்னங்கள் தரித்திரம் ஓடுபடி அவருடைய பலிபீடத்தை அவருடைய கட்டுகிறதாய் கிறிஸ்து எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறேன். நான் நீங்கள் உலகத்துக்கு ஒரு பூமிக்கு உப்பாய் இருக்குன்னு சொல்லப்படுகிறதாய். எல்லா சத்து ராஜ்யம் சிதறடிக்கிற கதாய் சோத்ரம். இப்போது நம்முடைய மேனேஜர் அவர்கள் வந்து ஜெபம் பண்ணி முடிப்பார். செய்வோம்.
மகா இருக்கவும் மிகுந்த கிருபையுள்ள பரலோகத்தினவே நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளுக்காய் கோடி சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ரிபப்ளிக் டே ஆண்டவரே நாங்கள் செலிப்ரேட் செய்ய ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே நாங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ள கிருபைக்காய் கோடி சோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ஆண்டவரே இந்த பூமியில் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை ஆண்டவரே. அவர் மனித குலத்தின் கடவுள் என்று நாங்கள் அறிவிக்க வந்திருக்கோம் ஆண்டவரே. ஏன்னால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது ஒரு மதத்தையோ மார்க்கத்தையோ இது பண்ண வரவில்லை. அவர் இந்த எல்லா உலகத்தின் மக்களுடைய கடவுளாக நம்மளுக்காக மரித்து உயிர்த்து அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார் ஆண்டவரே. இது சமாதானத்தையும் சந்தோஷம் தர வேண்டுமா ஆண்டவரே. இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வாதம் ஆண்டவரே. இதை கேட்ட சத்தியத்தை ஆண்டவரே இவருடைய மனதிலே வைத்து ஆண்டவரே இந்த பூமி ஆண்டவரே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபி ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தையின்படி கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக்குவேன் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த இந்திய தேசம் உங்களுக்கு சொந்தமாக பட வேண்டும். நாங்கள் முயற்சி செய்ய வேண்டுமா ஜெபிகசம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே. பாஸ்டர்காக ஜெய்வரேன், பாஸ்டர்முக ஜெய்வரேன் ஆண்டவரே. அவர் கொடுத்த செய்திக்காக நன்றி ஆண்டவரே. இது ஆசீர்வாதமாக அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இது பலன் தர உதவி செய்யணுமா ஜெபி. எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வ சமாதானம் சந்தோஷம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஹாப்பி ரிபப்ளிக் டே. சத்தமா சொல்லுங்க. நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தர் சத்தமா. நம்முடைய தேசம் கானா தேசத்தை போல சேவையான தேசமாய் மாறப்போகிறது. நாம் தேசத்துக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். தேசத்துல சமாதானம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை, கனம், புகழ்ச்சி உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகுரு. கண்டிப்பாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சமாதானத்தோடு கூட சென்று வருவோம். எல்லாம் ஒரு சாக்லேட் யார் ஸ்கூலுக்கு போனா சாக்லேட்